ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அயர்ன் ரிச் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப 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 தேவையான முருங்கைக்கீரை பொரியல். லெட்ஸ் டூ இட். ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட 2-3 காஞ்ச மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகா கூடவே உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்துட்டு வெங்காயத்தை காஞ்ச மிளகா கூடவே போடுறோம் அப்படின்னா காஞ்ச மிளகா வந்துட்டு சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ அது கூட நீங்கள் வந்துட்டு வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது கருகாமல் நல்லா வரும். இப்போது இந்த வெங்காயத்தை நீங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். அது கூடவே தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு முருங்கைக்கீரை மரத்துலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு முருங்கைக்கீரை இருக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதை நீங்கள் வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு இந்த கீரை ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். போடும்போது தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வதங்கிடுச்சுன்னா சுருங்கி போயிட்டு ரொம்ப கம்மியாகிடும். வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய வெங்காயம் ஈக்குவலாக போடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வந்துட்டு சுருங்கிருச்சு. இப்போ கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 2-3 கையளவுக்கு வந்துட்டு தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தேங்காய் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறையவும் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அயர்ன் ரிச் ஹெல்த்தியஸ்ட் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், சாம்பார் கூட சாப்பிட்லாம், பிசிபெல்லாபாத் கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வெறுமாவே சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி.